வணக்கம் உறவுகளே, இது சேரமானின் உசாவல். கடந்த வாரம் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலிலே ஏகேடி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதோடு நின்று விடாமல் உடனடியாகவே நாடாளுமன்றத்தை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் ஸ்ரீலங்காவுடைய நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. சரி, இந்த தேர்தல் முடிவுகளை, புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், ஏகேடி அவர்கள் 56,34,915 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். மறுபுறத்திலே அவருக்கு எதிராக களமிறங்கிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 43,63,35 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அத்தோடு மூன்றாவது இடத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 22,99,767 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அப்படி என்று பார்த்தால், இந்த தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்களிலே உண்மையிலேயே 50% வாக்குகளை ஏகேடி அவர்கள் பெறவில்லை. அதனால்தான் இரண்டாவது சுற்றுக்கு இந்த தேர்தல் சென்றது. ஆனாலும் அதிலேயும் கூட பெரிய அளவு விருப்பு வாக்குகள் ஏகேடிக்கு போடப்படவில்லை. ஆனாலும் அதில் அதிக அளவு வாக்குகளை பெற்றவர் என்ற வகையிலே அவர் ஸ்ரீலங்காவுடைய அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே இவருடைய கட்சி, தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி எவ்வளவு தூரத்துக்கு வெற்றியை பெறும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பார்வை ஒன்று தென்னிலங்கையில் இருக்கின்றது. சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை களமிறங்கினால் ஒருவேளை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற ஒரு பார்வை அவர்கள் இருக்கின்றது. தேர்தல் அந்த முடிந்த மறுநாளே அவர்கள் தெரிவித்தார்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக. பின்னர் தெரிவித்தார்கள் இல்லை, பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கவில்லை என்று. இப்போது சொல்கின்றார்கள் பேச்சுவார்த்தைக்கான முயற்சி ஒன்று நடப்பதாக. சஜித்துடைய கட்சியும் ரணிலுடைய கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகங்கெடுப்பதை பற்றி எப்படி நடந்தாலும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், சஜித்துக்கோ சரி ரணிலுக்கோ சரி கிடைத்த வாக்குகளிலே ஒரு பகுதி வாக்குகள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் வாக்காளர்கள் தாங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்களித்தார்களோ அந்த கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோல் முஸ்லிம் வாக்காளர்களும் அதே நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். எனவே சஜித் ரணில் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு கூட்டணியாக சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாலும் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவோடு தான் இவர்கள் ஒரு ஆட்சியை அமைக்கலாமே தவிர தன்னிச்சையாக இவர்கள் கூட்டி சேர்ந்தால் கூட இவர்களால் அமைப்பது சாத்தியமில்லை என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலிலே, நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலிலே ஏகேடி அவர்களுடைய கட்சி, அவருடைய அந்த கூட்டணி தேசிய மக்கள் சக்தி என்பது நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கின்றன. இப்ப இங்கே இருக்கிற கேள்வி என்னவென்றால், ஏகேடி அவர்களுடைய கட்சி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட இவர்களால் தாங்கள் நினைக்கின்ற அரசியலமைப்பு மாற்றங்களை கொண்டு வர முடியுமா என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. ஏனென்று சொன்னால், உதாரணமாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர் முறையை இல்லாதொழிக்கப் போவதாக ஏகேடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதனை செய்வதற்கு அவருக்கு 3/2 பெரும்பான்மை தேவைப்படும். அப்ப நாங்கள் நடந்து முடிந்த அதிபர் தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் என்று சொன்னால், அப்படியான 3/2 பெரும்பான்மை இவரால் பெற முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஒருவேளை சிங்கள வாக்காளர்கள் சரி ஏகேடிக்கு வாய்ப்பு கொடுப்போம் என முடிவு செய்தாலே தவிர ஒரு 3/2 பெரும்பான்மை இவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் பெருதளவில் இல்லை என்றுதான் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும். சரி, அடுத்ததாக இந்த ஏகேடி அவர்களுடைய வருகை, அவருடைய அந்த வெற்றி, அவருடைய கட்சியினுடைய வெற்றியை இந்த உலகம் எவ்வாறு பார்க்கின்றது என்பதை நாங்கள் அடுத்த கட்டமாக பார்ப்போம்.
ஏகேடி அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அதற்கான வாழ்த்து செய்தியை அனுப்பிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்ததை நான் உங்களுக்கு அவருடைய அந்த எக்ஸ் என்ற பக்கத்திலே அவர் தெரிவித்த அந்த பதிவை நான் உங்களுக்கு முதலில் வாசிக்கின்றேன் ஆங்கிலத்தில். அதன் பின்னர் அதனுடைய ஆழமான அர்த்த பரிமாணங்களை நாங்கள் பார்க்கலாம். மோடி அவர்கள் எழுதினார், "Congratulations, Anwar Dissanayake, on your victory in the Sri Lankan presidential elections. Sri Lanka holds a special place in India's neighborhood first policy and vision saga. I look forward to working closely with you to further strengthen our multifaceted cooperation for the benefit of our people and the entire region." அப்ப இதுல அவர் ஏகேடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு சொல்கின்றார், ஸ்ரீலங்கா என்பது இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கையிலே ஒரு ஒரு தனித்துவமான ஒரு பிரத்யேகமான இடத்தை வகிக்கின்றது. அந்த வகையிலே இரண்டு தேசங்கள் அல்லது நாடுகளுடைய மக்களுடைய நலன்களுக்காகவும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்காகவும் பன்முகப்பட்ட தங்களுடைய அந்த உறவுகளை ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்கு தான் காத்திருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இதிலே ஒரு ராஜதந்திர முலாம் பூசப்பட்ட, அதாவது கவுச்ட் இன் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு நுட்பம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்கா வெறுமனவே ஸ்ரீலங்காவினுடைய மக்களுடைய நலன்களை மையப்படுத்தி மட்டும் இயங்க முடியாது, இந்திய மக்களுடைய நலன்களை மையப்படுத்தி தான் இயங்க வேண்டும். அதோடு ஒட்டுமொத்த பிராந்திய நலன்களையும் மையப்படுத்தித்தான் இயங்க வேண்டும் என்ற செய்தி அங்கே ஒரு ராஜேந்திர முலாம் பொருத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இந்திய மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்திகளோடு ஏகேடி அவர்களுடைய அரசாங்கம் உறவை வளர்க்கக்கூடாது என்றதுதான் அந்த மறைமுகமாக நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கின்ற விடயம். சரி, நியூயார்க்கிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், அவர் சொன்ன அந்த உரையினுடைய பகுதியை உங்களை குறிப்பிட்டேன். "It is not our intention to suggest that their dynamics must necessarily adhere to what we might consider being better for us." அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், இந்த தேர்தலை பற்றி ஒரு விடயத்தை பற்றி அவர் கதைக்கும் போது சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எங்களுடைய அயல்நாட்டை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் அல்லது எங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றம் தான் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்ப அங்க இந்த அதாவது what we might consider being better for us அந்த வார்த்தையிலே அந்த சொல்லாடலே இருக்கின்ற அந்த பொதிந்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் விரும்பிய ஒரு ஆட்சி இங்கு வரவில்லை என்பதுதான் அவர் அங்கே மறைமுகமாக சொல்ல வருகின்ற விடயம். ஆனாலும் அவர்களோடு நாங்கள் சமாளித்து அதாவது அவர் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஏகேடி நாங்கள் விரும்பியோர் வரல்ல, ஆனாலும் கூட அவர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். ஈழத்தீவில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அல்லது ஒரு அந்த தேர்தலிலே அதிக அளவு வாக்குகளை பெற்றவராக ஏகேடி இருக்கிறார். எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஒரு துணையில் அந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இதுபோல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்றை சற்று தாமதமாகத்தான் வெளியிட்டிருக்கின்றார். ஆனாலும் கூட அந்த வாழ்த்து செய்தியை அவர் சொல்லியிருக்கின்றார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். "Congratulations on your victory, Anwar Dissanayake. The people of Sri Lanka chose you as their president in a free, fair and peaceful election of which they are justifiably proud. I look forward to working with you to advance peace, security and prosperity in the Indo-Pacific." அப்ப இது பார்த்துட்டோம்னால இதுவும் நல்ல ஒரு வெளித்தோட்டத்திற்கு நாங்கள் பார்த்தோம்னால் இது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு வரவேற்பு போல் இருக்கின்றது என்று சொல்லி தெரியும். ஆனால் இதிலேயும் இருக்கின்ற ராஜேந்திர முலாம் பூசப்பட்ட வார்த்தை பிரயோகம் என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை சொல்கின்றார். நீங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு அமைதியான ஒரு நியாயபூர்வமான ஒரு தேர்தல் ஒன்றின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், அவருக்கு இங்கே ஏகேடிக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த முறையை நீங்கள் மாற்ற முடியாது.
அதாவது ஜேவிபியினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ஜேவிபி வந்து ஒரு ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட 2 தடவைகள் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஆயுத கிளர்ச்சி மூலம் ஒரு கம்யூனிச ஆட்சி முறையை இலத்தீவிலே அமல்படுத்துவதற்காக இயங்கிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு இன்று ஒரு ஜனநாயக வழியிலே வந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, இங்க ஜனநாயக பொறிமுறைகள், இந்த பொறிமுறைகளுக்குள்ள நீங்க நிற்க வேண்டும், இதை தாண்டி இதை உடைக்கின்ற வேலைகள் நீங்க செய்யக்கூடாது என்பதைத்தான் இங்கே ராஜேந்திர முலாம் பூசப்பட்ட சொற்பிரயோகம் மூலம் பைரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இவருடையத்தையும் தன்னுடைய ராஜேந்திர முலாம் பூசப்பட்ட சொல்லாடல் மூலமாக பைரன் சொல்கிறார் என்னவென்றால், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தினுடைய சமாதானம், பாதுகாப்பு, மற்றது மேம்பாடு, அதாவது பீஸ், செக்யூரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி, இதற்காக உங்களோடு சேர்ந்து நான் பணியாற்ற விரும்புகின்றேன் என்று சொன்னால், இங்கே ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் இன்னும் சில மாதங்கள் தான். தை மாதம் வந்துவிட்டால் ஜோ பைடன் ஆட்சியில் இருக்க மாட்டார். ட்ரம்ப் வருவாரா அல்லது கமலா ஹாரிஸ் வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகின்றார் என்னவென்றால், இந்தோ பசிபிக் என்றால் என்ன? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்தோ பசிபிக் என்று இவர்கள் சில ஆண்டுகளாக மேற்குலகம், முக்கியமாக அமெரிக்கா மற்றும் இந்தியா கூட ஓரளவுக்கு பயன்படுத்தி வருகின்றது. கோட்பாடு என்னவென்றால், பசிபிக் மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியங்கள் ஒரு பிராந்தியம் போன்று. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வியட்நாமும் இதிலே வருகின்றது, இந்தியாவும் பெறுகின்றது, மாலதீவும் பெறுகின்றது. இந்து சமுத்திரத்திலே என்னென்ன நாடுகள் இருக்கின்றன, நீங்கள் ஒரு பக்கத்தில் அரபு ஆப்பிரிக்க நாடுகள் வரையும் கூட இந்த சமுத்திரம் போகின்றது. அப்ப இந்தியா பக்கத்துல ஜப்பான் வருது, பிறகு அமெரிக்காவுடைய மேற்கு பக்கம், இவையெல்லாம் இது பசிபிக்கு வருது. அப்ப பசிபிக், இந்தியன் ஓஷன், இந்த ரெண்டையும் ஒரு பிராந்தியமாக உண்மையிலேயே அந்த ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கனடாவில் இருக்கிறவர்கள் தமிழகத்துக்கு செல்வது என்று சொன்னால் அவர் ஐரோப்பாவுக்கு வந்துதான் அதன் முன்னர் வருகின்றார்கள், கொழும்பு சபை பின்னர் தமிழகம் செல்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ கனடாவில் இருந்து அல்லது அமெரிக்காவில் இருந்து ஜப்பான் போய், ஜப்பானில் இருந்து கொழும்புக்கு போய் தமிழகம் போற மாதிரி தான் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன். அதாவது இவர்கள் வருவது அட்லாண்டிக் ஓஷன் கலந்து. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற இது வந்து ஒரு கருத்துருவாக்கம், அதாவது ஒரு இந்து சமுத்திர பிராந்தியம் இன்றைய சூழலே அமெரிக்காவிற்கு தேவைப்படுகின்றது, முக்கியமான ஒரு பிராந்தியமாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த இந்தோ பசிபிக் என்ற கோட்பாடை கொண்டு வருகின்றார்கள். அப்ப இந்தோ பசிபிக் என்ற கோட்பாடை அவர் கொண்டு வரும்போது இங்கே சொல்கின்றார், இந்தோ பசிபிக்கினுடைய சமாதானம், பாதுகாப்பு, மேம்பாடு என்று சொன்னால் இதற்கு சவாலாக இருப்பது யார்? சீனா. அப்படின்னு சொன்னால் இங்கே ஏகேடி அவர்களுக்கு பைடன் சொல்கின்ற செய்தி, நாங்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு, இந்த இந்தோ பசிபிக் என்று நாங்கள் சொல்கின்ற இந்த பசிபிக் கடலில் இருக்கின்ற நாடுகள், இந்து சமுத்திரத்திலே இருக்கின்ற நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் அந்த கண்காணிப்பு வேலையத்தில் இருக்கின்றன. நாங்கள் எல்லா இந்த பிராந்தியத்தினுடைய, அது உண்மையிலே பிராந்தியம் கூட இல்லை, நலன்களில் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கின்றோம். இதற்கு விரோதமான செயல்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதுக்கு விரோதமாக இருக்கின்ற சீனாவோடான உறவை நீங்கள் அதாவது இந்த விடயத்திலே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை ராஜேந்திர முலாம் பூசப்பட்ட அந்த செய்தி மூலமாக ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சரி, இது உலகத்தினுடைய நிலைப்பாடு. அதாவது உலகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு பிடிக்காத ஒருவர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். இவரை ஒன்றும் செய்ய முடியாது, இப்போதைக்கு இவர் இருக்கட்டும் ஆட்சிக்கு. ஆனால் ஒருவேளை இவர் தங்களுடைய நலன்களுக்கு விரோதமாக நடந்து கொள்ள முற்பட்டால், உலகம் நான் சொல்வது மேற்குலகமோ இந்தியாவோ நடந்து கொள்ள முற்பட்டால், அதன் பின்னர் ராஜபக்சவுக்கு நடந்தோ அதே திசையை நோக்கி இவர் நகர்த்தப்படுவார். எனவே இவர்களை பொறுத்தவரை தமிழர் விவகாரம் இந்த இடத்திலே ஒரு துருப்புச்சீட்டாக இப்போது கையில் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பயன்படுத்துவார்களா பயன்படுத்த மாட்டார்களா என்பது ஏகேடி செய்ய போகின்றார் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. இதற்கான அறிவுறுகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். IMF கடந்த ஆவணி மாதம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதிலே அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கம் எப்படியான
பாதுகாடு, அதாவது வரவு செலவு திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டது. ஒரு உசாவரியை கூட நான் குறிப்பிட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையருடைய செயலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த தேர்தலுக்கு பிறகு இனப்பிரச்சனைக்கான தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், பொறுப்புக்கூறு, இப்படி பல விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அச்சம் இருந்தது, ஜேவிபி வந்துவிடும் என்று, ஏகேடி வந்துவிடுவார் என்று. இதை நான் என்னுடைய கடந்த உசாவரியை குறிப்பிட்டிருந்தேன். எனவே அவர்கள் ஈழத்தமிழர் விடயத்தை ஒரு துருப்பிச்சீட்டாக இப்பொழுதும் வைத்திருக்கின்றார்கள். இந்த உலக நாடுகள், இந்தியாவாக இருந்தாலும் சரி, மேற்குலகமாக இருந்தாலும் சரி, வைத்திருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை ஏகேடி இந்த மேற்குலகினுடையதோ அல்லது இந்தியாவுடைய நலன்களுக்கு விரோதமாக நடக்க முற்பட்டால் ஈழத்தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்து அதனை வைத்து அவருக்கு மஹிந்தவுக்கு என்ன செய்தார்களோ அதை அவருக்கு செய்வதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த மேற்குலகம் இந்தியாவும் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே ஏகேடி என்ன செய்ய போகின்றார் என்பதை நாங்கள் இப்போது பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு உரை ஆற்றி இருக்கின்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர். அந்த உரையிலே அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் அந்த உரையை சிங்களத்தில் ஆற்றினார். அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை தான் என்னால் பார்க்க முடிந்தது. சிங்களத்தில் சரி என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பலர் பலவிதமாக அதை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார். சில பேர் சொல்கின்றார்கள் இது ஒரு நல்ல ஒரு உரை, இதில் நல்ல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே இதிலே சிங்கள இனவாதம் பொதிந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அவருடைய அந்த உரையிலே அவருடைய உரையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் பார்த்தபோது அதிலே குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னென்றால், சொல்கின்ற விடயம் நான் அதை உங்களை வாசித்து காட்டுகின்றேன். Regardless of whether one identifies as Sinhalese, Tamil, Muslim, Burgher or Malay, our nation will not thrive until we create a practical environment where everyone can proudly say we are Sri Lankan citizens. We will not hesitate to implement the necessary constitutional, economic and political reforms. We are launching a permanent program to build a unified Sri Lankan nation that respects diversity, fully ending era of division based on race, religion, class and caste. அப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், எல்லோரும் நாங்கள் ஸ்ரீலங்கன் குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய, பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கப் போவதாக சொல்கின்றார். இதிலே ஸ்ரீலங்கன் என்பதை அங்கேயே அந்த பிரச்சனை தொடங்குகின்ற என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஈழத்தீவு தமிழிலே ஈழம் அல்லது இலங்கை என்று அழைக்கப்படுகின்றது பண்டை காலத்திலிருந்து. ஆனால் சிங்களத்திலே லங்கா என்று அழைக்கப்படுகின்றது. சிங்களத்தில் மட்டுமின்றி பாலி, சமஸ்கிருத மொழியில் அழைக்கப்படுகிறது. இதிலே ஸ்ரீலங்கா என்ற சொல் இவர்கள் சிலோன் என்று இந்த நாட்டுக்கு ஸ்ரீலங்கா என்று 1972 ஆண்டு குடியரசு முறையை கொண்டு வந்த போது ஸ்ரீலங்கா என்ற பெயர் வைத்ததன் காரணமே, சிலோன் என்ற பெயரை மாற்றிவிட்டு ஸ்ரீலங்கா என்று கொண்டு வந்த நோக்கமே இது பௌத்த சிங்கள நாடு என்ற ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்காக. அதாவது ஸ்ரீ என்றால் உங்களுக்கு தெரியும் புனிதமானது என்று சமஸ்கிருதத்தில், சிங்களத்தில் அல்லது பாலி மொழியிலே பொருள்படக்கூடிய ஒரு சொற்பதம். மகாவம்சத்திலே சொல்லப்படுகின்றது, இந்த நாடு இந்த தீவு புத்தபிரானால் சிங்கள மக்களுக்கு என்று வழங்கப்பட்ட நாடு. ஏனென்றால் இந்த சிங்கள மக்கள் தான் பௌத்த மதத்தை தழைத்தோங்க வைக்கப் போகின்றார்கள். எனவே இது ஒரு புனிதமான நாடு. இந்த நாட்டை சிங்கள மக்கள் தான் இந்த நாட்டுக்குரிய, இந்த தீவுக்குரிய மக்கள் என்ற செய்தியை மகாவம்சம் சொல்கின்றது. அப்ப இது ஒரு மகாவம்சம் சொன்ன அந்த அல்லது மகாவம்சத்திலே பௌத்தபிக்குள் எழுதி வைத்த அந்த கட்டுக்கதையை உண்மையாக்குவதற்காக, அதற்கு செயலோடவும் கொடுப்பதற்காகத்தான் ஸ்ரீலங்காவுடைய அரசியல் அமைப்பு, குடியரசாக ஸ்ரீலங்கா 1972 ஆண்டு மாற்றப்பட்டு, அரசியலமைப்பு மாற்றப்பட்டு, ஸ்ரீலங்கா என்ற பெயர் சூட்டப்பட்டு பௌத்த மதத்துக்கு ஒரு உயர்ந்த இடமும் சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஸ்ரீலங்கன் என்று நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அங்கேயே இனவாதம், பௌத்த மதவாதம் தாண்டவமாடுகின்றது. அன்னையினுடைய வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால், மகாவம்ச மனோபாவத்திலிருந்து ஏகேடியும் வெளியில் வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்றையும் சொல்கின்றார்.
அதாவது இனம், மதம், வர்க்கம், சாதி என்ற அடிப்படையிலே பிளவுபட்டிருக்கின்ற இந்த ஸ்ரீலங்கா என்ற தேசத்தை அதனுடைய பன்முகத்தன்மையை மதித்து தாங்கள் ஒன்றிணைக்க போவதாக சொல்கின்றார். இங்கே நீங்கள் பார்த்தால் சரி, இது நல்லபடியாக இருக்கின்றன. இனி சிங்கள தமிழ் மக்களுடைய சாதி பேதம் இருக்காது, வர்க்க பேதம் இருக்காது, மத பேதம் இருக்காது, இனபேதம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே இதிலே பொதிந்திருக்கின்ற ஆழமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய தமிழீழ தாயகம் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணம் என்று சொல்லப்படுகின்றது தனித்துவமான ஒரு தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய தாயமாக வரையறுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட மாகாண சபை முறை கூட இந்திய ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டது. இந்த முறைமையையும் தாங்கள் இல்லாமல் ஒழிப்போம் என்பதை மறைமுகமாக, அதாவது தமிழர் தாய கோட்பாடு என்பதை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு நோக்கம் உண்டு அங்கே ஏகேனுடைய அந்த உரையிலே பொதிந்திருப்பதை நீங்கள் ஆழமாக உற்று நோக்கினால் புரிந்து கொள்ளலாம். அப்ப இப்படியான ஒருவர் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவும் போவதில்லை. நாங்கள் சொல்வது போல் பழையகுருடி கதவத்திரவடி என்பது போல எல்லா சிங்கள தலைவர்களை போல் தான் இந்த ஏகேடியும் இருக்க போகின்றார். ஏகேடியின் வரையால் தமிழ் மக்களுக்கு எந்த பயனுமே கிட்ட போவதில்லை. சரி, அடுத்ததாக நடக்க போகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் 2010 ஆண்டு ஆரம்பத்திலே ஸ்ரீலங்காவுடைய நாடாளுமன்ற தேர்தல் யுத்தம் முடிந்து ஒரு வருஷம் ஆயுதம் முதல் முடிவுக்கு வந்து ஒரு வருடத்திற்குள் தேர்தல் நடைபெற்ற போது தேசிய கட்சியாக ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் என்பது 3 பிளவுகளாக இருக்கின்றது. இதிலே தமிழரசு கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். தமிழரசு கட்சி அது 2 பிரிவுகளாக, சில 3 பிரிவுகளாக கூட அது வரலாம். சுமந்திரன் அணி, ஸ்ரீதரன் அணி என்று சொல்லி 2 பிரிவுகளாக இப்போது பிளவுபட்டு கிடக்கின்றது. நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் கூட சுமந்திரன் அணி வந்து சஜித் பிரேமதாசவை ஆதரித்தது. மற்ற பக்கத்திலே வந்து ஸ்ரீதரன் அணி வந்து பொது வேட்பாளர் என்று களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களை ஆதரித்தது. இதை பார்த்தீர்கள் என்றால் இந்த பொது வேட்பாளராக களமிறங்கிய ஸ்ரீதரன் ஆதரவோடு களமிறங்கிய பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,26,343 வாக்குகளை மட்டும்தான் அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. மறுபுறத்திலே நடைபெற்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. நான் இந்த புள்ளி விவரங்களை ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் எடுத்திருந்தேன். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தில் 1,96,146 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. வன்னி தேர்தல் தொகுதியிலே 79,431 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியிலே 1,22,162 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. திருவோணமலை தேர்தல் தொகுதியிலே 70,643 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. அம்பாறை தேர்தல் தொகுதியிலே 1,25,472 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. புத்தளத்தில் 1,85,299 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழீழ தாயகத்திலே 7,79,153 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. சரி, நீங்கள் சொல்லலாம் புத்தளத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளின் செல்வாக்கு இல்லை, முஸ்லிம் கட்சிகளின் தான் செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கின்றது, தென்னிலங்கை கட்சிகளின் செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கின்றது என்று. சரி, நாங்கள் புத்தளத்தை கழித்து விட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கூட ஒரு கதைக்கு ஏனைய வடக்கு கிழக்கு தமிழக தாயகத்திலே 5,93,854 தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்கவில்லை. அப்படி என்று சொன்னால்
அரியநேந்திரன் அவர்களுக்கு பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களுக்கு வெறும் 2,26,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. ஆனால் கிட்டத்தட்ட 6 லட்சம் தமிழர்கள், புத்தகத்தை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் கூட 6 லட்சம் தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே இந்த அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் 2,26,000 வாக்காளர்கள் அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள், புத்தகத்தை தவிர்த்து பார்த்தால் 6 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை. அப்படி என்று சொன்னால் சில பேர் நீங்கள் சொல்லலாம், சரி இதில் சிங்கள வாக்காளர்கள் இருக்கலாம், அதாவது அம்பாறை, திருவண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை இருக்கின்ற சிங்கள குடியேற்றவாசிகள் இதில் உள்ளடக்கப்படலாம். அதுபோல் முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மற்றும் மன்னார் இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்கள் இந்த தேர்தலிலே சிலர் வாக்களிப்பை தவிர்த்திருக்கலாம். அப்படி என்று பார்த்தாலும் கூட ஒரு கதைக்கு ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட 4 லட்சம் வரையான தமிழ் வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே ஆர்வம் காட்டவில்லை. அதாவது புத்தகத்தை தவிர்த்து, புத்தகத்தை நாங்கள் சேர்த்தோம்னால் தொகை அதிகமாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற கேள்வி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மக்களுடைய ஆதரவு அதிகரித்திருக்கின்றதா, அல்லது இது ஒரு மக்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவு? இந்த தேர்தல் தொடர்பாக நான் சில அரசியல் கட்சிகள் பொதுமக்களோடு நடத்திய உரையாடல்கள் அடிப்படையிலே சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், மக்கள் இந்த தேர்தலிலே, அதாவது இந்த தேர்தலிலே வாக்களிக்காத வடக்கு கிழக்கு தமிழீழ தாயத்திலே புத்தளம் தவிர்ந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலே 5,93,854 தமிழ் வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த தேர்தலால் எந்த பிரயோசனம் தங்களுக்கு ஏற்படாது என்று ஆர்வம் இழந்திருந்தார்கள் தவிர அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் என்று நாங்கள் கற்பிதம் செய்ய முடியாது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்களும் இதிலே உள்ளடங்கி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அழைப்பை ஏற்றுத்தான் இந்த தேர்தலிலே தமிழீழ தாயத்திலே ஏறத்தாழ, அதாவது தமிழீழ தாயத்தினுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்திலே 6 லட்சம் வாக்காளர்கள், அதாவது 5,93,854 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அத்தனை வாக்குகளையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்று பல ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும். அப்படி செய்ய முடியுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார்களா, அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால், அப்படி என்றால் நாங்கள் கருதலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுத்தான், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பை ஏற்றுத்தான் இந்த தேர்தலிலே தமிழீழ தாயத்தில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் வரையான புத்தளம் தவிர்ந்த வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற கருத்தை நாங்கள் எடுக்கலாம். இதிலே தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு எதிராக களமிறங்குகின்ற 8 கட்சிகளின் கூட்டணி என்று பார்த்தீர்கள் சொன்னால், முதலாவது செலோ, அடுத்தது புரோட்டோட்டு குழு, மூன்றாவது இபிஆர்எல்எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அணி, ஜனநாயக போராளிகள், மற்றது செலோவில் இருந்து பிரிந்த ஸ்ரீகாந்தா மற்றும் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய அணி, பின்னர் அனந்தி சசிதரன் அவர்களுடைய, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற அனந்தி சசிதரன் அவர்களுடைய கட்சி, இபிஆர்எல்எஃபிலிருந்து பிரிந்து சென்ற ஐங்கர்நேசன் அவர்களுடைய கட்சி, அடுத்தது விக்னேஸ்வரன் அவர்களுடைய டிஎம்கே. ஆக இப்ப இந்த 8 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போட்டிருக்கிறார். இதுல வேடிக்கை என்னவென்றால் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே ஒன்றாக இருந்து பிரிந்து சென்று இப்போது ஒன்றாக இருக்கின்றார்கள், ஆனால் தனித்தனி கட்சிகளாக. அப்ப இதுல ஓரளவு மக்கள், அதிக அளவு மக்கள் ஆதரவு வாக்கு வங்கியை கொண்ட ஒரே ஒரு கட்சி என்று சொன்னால் செலவை நாங்கள் குறிப்பிடலாம். மற்ற கட்சிகள் எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் ஆதரவு அவர்கள் இருக்கின்றது, அவர்களால் இந்த தேர்தலிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூற முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த நடந்த
இந்த தேர்தலில் அரியநேந்திரன் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் கூட 2,26,000 வாக்குகள் கிடைத்தது என்றால் அதற்கு ஒரு பக்கத்தில் தமிழரசு கட்சியினுடைய சிறிதரன் அணியினுடைய ஆதரவு இருந்தது. மற்றது இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் சொன்னதால் ஒரு பொது வேட்பாளர் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் இன்னும் குறைவான வாக்குகளைத்தான் அரியநேந்திரன் பெற்றிருப்பார் என்ற ஒரு கருத்தையும் இந்த 8 கட்சிகளின் கூட்டணியைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒருவர் என்னோடு உரையாடும் போது தெரிவித்திருந்தார். சரி, அப்ப இப்படி ஒரு பலவீனமான ஒரு நிலையில்தான் இன்று தமிழ் அரசியல் கட்சிகளுடைய நிலை, தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைமை தமிழதாயத்திலே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இது முக்கியமான இன்னொரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். என்னவென்றால் இந்த அரியநேந்திரன் அவர்களுக்கான ஆதரவு அவர் எடுத்துக்கொண்ட அந்த பொது வேட்பாளருக்கான அந்த கோட்பாடுகள் தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் முன்னிறுத்திய அந்த வேட்பாளர்களில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் தங்களை தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள். இந்த அரியநேந்திரன் அவர்கள் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவருடைய இருப்பை தொடர்ச்சியாக மறுதளித்து வருபவர், அன்னையினுடைய இருப்பை மறுதளித்து வருபவர், தேசத்தின் முதல்வியின் இருப்பை பொய்யாக்குவதற்காக கடுமையாக வேலை செய்த நபர்கள் இவரும் ஒருவர். இது பற்றி இவர் கவிதைகள் கூட எழுதி வாட்ஸ்அப் குழுமங்களிலே இவர் வெளியிட்டதை கூட நான் பார்த்திருக்கின்றேன். இவருக்கு துவாரகா எதிர்ப்பு சதிக்குழுவை சேர்ந்தவர்கள் நிதியுதவி கூட வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த உதவி வழங்கியதை பற்றிய ஒப்புதல் வாக்குமூலங்களை கூட வாட்ஸ்அப் குழுமங்களை வெளியிட்டதை கூட நான் அதை சோகம் எடுத்திருக்கிறேன். அந்த வகையிலே இது எமது மக்கள் முட்டாள்கள் அல்ல. எமது மக்களுக்கு தெரியும் ஒரு சரியான ஒரு தேசிய தலைவரின் இருப்பை மறக்கின்ற ஒருவர் அன்னையின் முகமாக வெளிப்பட்டிருக்கின்ற, அன்னையுடைய அரசியல் முகமாக வெளிப்பட்டிருக்கின்ற அவருடைய மகள் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரனுடைய இருப்பை மறுதளிக்கின்ற, அதை பொய்யாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர் எவ்வாறு ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் பல தமிழ் தேசிய உணர்வாளருடைய இருக்கின்ற சூழலில் அவருடைய தோல்விக்கு இதனையும் நாங்கள் ஒரு காரணமாக பார்ப்பது சரி என்றுதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. சரி, இன்றைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு கட்சியாலும் தமிழ் மக்களுடைய இலட்சியத்தை முன்னெடுப்பதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுமையோ அல்லது ஒரு தெளிவான பார்வையோ இந்த தேர்தலிலே களமிறங்குகின்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லை என்பதுதான் நாங்கள் கூறலாம். ஏனென்று சொன்னால் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு கட்டங்களிலே ஒவ்வொரு விதமாக வாக்குறுதிகளை வழங்கி தேர்தலுக்கு வந்து வென்று சில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள், சில நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகவில்லை. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது மக்களுக்கு என்று பார்த்தால் மக்கள் திருப்தி அடைகின்ற வகையிலே காத்திரமான பணிகளை யாருமே செய்யவில்லை என்பதுதான் மக்கள் பெரும்பாலான மக்களுடைய பார்வையாக இருக்கின்றன. சரி, இந்த கட்சிகள் இந்த மூன்று பிரிவாக பிளவுபட்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளால் தமிழ் தேசத்தை ஒருங்கிணைக்க முடியுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களால் எந்த சூழலிலுமே இவர்களுக்கு ஒரு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதுல உண்மையில என்னவென்றால் ஒரு அந்த கழுதைந்த கட்டமான கதை முன்புதான் சில கட்சிகளின் நிலைமை இருக்கின்றது. உண்மையிலே இந்த கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைமை இவ்வாறான ஒரு சூழல் இருப்பதுதான் எங்களுக்கான ஒரு அரசியல் முகத்துக்கான ஒரு அவசியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றது. இதற்காகத்தான் தனது மகளை அண்ணன் அனுப்பி இருக்கின்றார். ஒரு அரசியல் முகமாக, தன்னுடைய அரசியல் முகமாக, அரசியல் வெளிப்பாடாக அவர் அனுப்பி இருக்கின்றார். ஆனால் அதனை போலியாக்கி எங்கள் தேசத்தின் புதல்வியை துவாரகா பிரபாகரன் அவருடைய இருப்பை மறுதளித்து மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எதிரி தமிழ் தேசிய பிரக்ஞையை உடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றான். இதனை புரிந்து கொண்டு சரியான முறையிலே எமது மக்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த உசாவலூடாக நான் தெரிவிக்கின்ற கருத்தாகும். சரி உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு உசாவலூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம், தமிழர் நாம் ஒன்றாகி தாய்மண் காப்போம்.